பாஜக எம்பி செல்வ கணபதியிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் புதுச்சேரியில் பாஜகவை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதியிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரங்களை பதிவு செய்யுங்கள். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பிடிபட்ட விவகாரத்துல பாஜகவுடைய எம்பி செல்வ கணபதியிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக புதுச்சேரி ராஜ்யசபா எம்பியா இருக்கக்கூடிய செல்வ கணபதி இந்த 4 கோடி ரூபாய் பணம் விவகாரத்துல அவர் மூலம் பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில ஏற்கனவே அவர் விசாரணைக்கு ஆஜராக சம்மனானது அனுப்பப்பட்டது. அவர் உடல்நலம் காரணம் காட்டி அவர் விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில நேற்றைய தினம் அவர் சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக நயினார் நாகேந்திரன் உட்பட 20க்கும் மேற்பட்டவரிடம் விசாரணை நடத்தியிருக்கக்கூடிய நிலையில புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி மூலம் இந்த பணப்பரிமாற்றம் நடந்திருக்கலாம் என்ற அடிப்படையிலும் ஏற்கனவே இந்த காலா புரோக்கர்கள் இடைத்தரகர்கள் மூலம் இந்த பணப்பரிமாற்றம் நடந்திருக்கலாம் என்ற அடிப்படையிலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில இவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு வாக்குமூலங்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி கோகுல்.